இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா, எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர், எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர், ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். எழுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 5:12 Psalms. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவி என்று சொல்லி சங்கீதக்காரன் ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான வசனம். இணைய வேளையில நாங்க ஜெபித்து ஆசீர்வதிக்க முற்படும் போது கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க சொல்லுவார். நீதிமான ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்வீர் என்று சங்கீதக்காரன் ரொம்ப அருமையான ஒரு ஆச்சரியமான வசனம் இது. அதே வேளையில நான் அதை எடுத்து ஊழியத்துல பயன்படுத்தி இருக்கிறேன். கர்த்தர் கொஞ்ச நாளா இந்த வசனத்தோடு என்னோட பேசிக்கொண்டே இருந்தார். அந்த 2வது பகுதி ரொம்ப ஒரு கேட்க ரொம்ப இனிமையான, காருண்யம் என்னும் கேடயத்தினாலே என்னை சூழ்ந்து கொள்வார். உலகத்துல எல்லா மனுஷருக்கும் ஆண்டவர் காருண்யத்தை வச்சு காத்து இருக்கிறார். ஆனா அவர் பிள்ளைய மாறின நீதிமானுக்கு தான் இந்த விசேஷ ஆசீர்வாதம். கர்த்தர் திட்டவட்டமாக பேசினாரு. எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் இல்லையே. தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த நீதிமான, அவர் பிள்ளை, நீதிமான்னா அவர் பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளை, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளை, மறுபடியும் பிறந்த பிள்ளை. அநேக வேளையில மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா யாரையா கேட்டா கோபம் வந்துடும். என்ன பார்த்து நீ இப்படி கேக்குற? நான் கிறிஸ்டியன், பரம்பரை கிறிஸ்தவன். ஆனா நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நீதிமானாய் அப்படி பிள்ளையாய் மாற வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த விசேஷ ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நீதிமான பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அவரால் சும்மா இருக்க முடியாது. இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு தெரியும். தன் பிள்ளைய பார்த்த உடனே ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது சத்துருக்கு பிடிக்கவே செய்யாது. மனுஷருக்கு பிடிக்கவே செய்யாது. நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்தா பொறாமப்படுவான் மனுஷன். சத்துரு என்ன பண்ண, அதை திருடிட்டு போயிடலான்னு பாப்பான். அந்த ஆசீர்வாதங்களை கீழே தள்ளி விட்டுட்டு திருடிட்டு போயிடலான்னு பாப்பான். அதனால கர்த்தர் என்ன பண்றாரு? தன் பிள்ளைய அழைச்சி, நீதிமான அழைச்சி ஆசீர்வச்சிட்டு அவனை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்து காத்து கொள்வாராம். காருண்யம் என்னும் கேடயத்தினாலே சூழ்ந்து கொள்வாராம். கரங்களை தட்டி கர்த்தரை மயன்படுத்த இந்த காலை வேளையில அல்லேலூயா. ஒரு விசேஷ பாதுகாப்பு. நீ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை
நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வாதத்துடனே அந்த ஆசீர்வாதத்தோட சேர்ந்து அந்த பாதுகாப்பு என்ற வளையம் வருகிறது, அந்த ப்ரொடெக்ஷன் வருகிறது. வாசிப்போம், வாசிப்போம். முதல்ல அவர் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேச, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கும். அது பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படியா இருக்கு பாருங்க. ஆசீர்வதித்து பேரை பெரிய பெருமைப்படுத்துவேன்னு சொல்றார் ஆபிரகாம் பேர. நீ ஆசீர்வாதமா இருப்ப. கொஞ்சம் நிறுத்திக்கங்க. இப்படி இந்த ஆசீர்வாதங்களை எப்ப கிடைச்சது? அவன் இந்த பழைய வாழ்க்கையை விட்டு தகப்பன் வீட்டை விட்டு பிரிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து அவன் காண்கிற கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போகிறான். விசுவாசத்து புறப்பட்டு போகிறான். அவன் எங்க போறான்னு தெரியாது. நீ புறப்பட்டு போகணும்னு. அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் நீதிமா. அந்த விசுவாசிக்கும் போது பழைய ஏற்பாடு காலத்திலே அந்த விசுவாசம் அவளுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது, ரட்சிப்பாக எண்ணப்படுகிறது. பாருங்க, அவன் எப்படியாவது தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வரும்போது இப்படியான ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்ப 3 பாருங்க, இங்கதான் அந்த ப்ரொடெக்ஷன் வருது, இந்த பாதுகாப்பு வளையம் இங்கதான் வருது. உன்னை யாராவது ஆசீர்வாதம், அவன் போறான், தெரியாத இடத்துக்கு போறான். தகப்பன் ஊர்லன்னா அவனை பத்தி தெரியும். உங்க அப்பா யாரு, அம்மா யாரு, தம்பி யாரு, தாத்தா யாரு எல்லாம் தெரியும். தெரியாத இடத்துக்கு போறான். அப்ப இவ்வளவு ஆசீர்வாதத்தை தூக்கிக்கிட்டு அவன் தெரியாத இடத்துக்கு போகும்போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அவனை பொறாமப்படுவாங்க. அப்ப வாசிங்க, உன்னை யாராவது நீ போற வழியில உன்னை ஆசீர்வதிச்சாங்கன்னா நான் என்ன பண்ண? அவங்கள ஆசீர்வச்சிரு. எவனா சபிச்சான்னா அவனை நான் சபிச்சிருவேன் என்று சொல்லி அது எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன். அல்லையா? கரங்களை தட்டி கத்தர மேம்படுத்தும். அல்லையா? அநேக வேளையில நமக்கு யாரு நம்மளை சபிக்கிறாங்கன்னு தெரியாது. நல்லா பேசிக்கிட்டே பின்னால அப்படி அறுத்து விட்டுருவாங்க நம்ம. அதுதான் ப்ராப்ளம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில. நல்லவங்க மாதிரியே பேசி காலை வாரி விட்டுட்டு போயிடும். ஆனா அதை பாக்குற ஒரு தேவன் இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு பழச்சு கிடக்கும் நம்ம. இல்ல என்னைக்கோ நம்ம அழிஞ்சிருக்கணும். பாருங்க, இப்ப ஆபிரகாமை விதமாக ஆசீர்வதித்து அவன் ஆசீர்வதிச்சு காருண்யம் என்னும் கேடயத்தினாலே சூழ்ந்து கொள்கிறார். அவனை யாரும் என்ன தெரியாத இடத்துல தேசாந்தரியா பரதேசியா போயிட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை வேலி அடைத்து காத்து, ஒருவனும் அவனுக்கு இடர் செய்யாதபடி வேலி அடைத்து காத்து கொள்கிறத. அதுக்கு பாருங்க, ஒரே ஒரு கண்டிஷன் என்ன என்று சொல்லும் போது அவன் கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து அப்படியா புறப்பட்டு வருகிறான். அது ரொம்ப முக்கியம். அது அந்த நீதிமானுக்குரிய ஒரு குணாதிசயம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தகுதியான ஒரு காரியமாக கீழ்ப்படுதல், வார்த்தை விசுவாசத்தல், கர்த்தரை மகிமைப்படுத்து, எல்லாத்தையும் விட்டுட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா பழைய வாழ்க்கைக்குள்ள போவே இல்லை. கர்த்தர் காண்பித்த ஒரு புதிய வாழ்க்கை. பழைய சுவாபங்கள்லாம் மாறிச்சா நமக்கு? என்ன பழைய சுவாபம் மாறணும். நமக்கு முந்தி சண்டை போட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். ஒரு காலத்துல அப்படி இருந்தோம் இல்லையா? கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். இப்போ கர்த்தர் நமக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம பழைய சுவாபங்கள் எல்லாம் விட்டுட்டு இப்போ வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். வேதத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக மாறணும். பரிசுத்தமான நடக்கை உள்ளவர்களாய் வாழணும். முந்தி வம்பு பேசுவோம், டிவி பார்ப்போம், சிரிப்போம், கேலி செய்வோம், மற்றவங்களை ஏமாத்துவோம், பொய் சொல்லுவோம். எல்லாம் பழைய சுபாவம். இன்னைக்கு நம்ம அதை செய்வதில்லை. பழைய வாழ்க்கையை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழணும். அப்பதான் நீதிமான் சொல்லி நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு ஆண்டவர் நம்மளை சுற்றி ஒரு கேடயத்தினால சூழ்ந்து கொள்வார். பாருங்க, ஈசாக்கு வாழ்க்கையில பாக்குறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை குறித்து லேசா அப்படியே மென்ஷன் பண்ணிட்டு நான் போக போறேன். பாருங்க, 26ஆம் அதிகாரத்துல இருந்து அவருடைய லைஃப் நம்ம அதுல பாக்குறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொல்லி 13ஆம் வசனம் 26 13 வாசிப்போம். பாருங்க,
சரி வாசிங்க. அது வேண்டாம். 15 நாட்களில் துறவுகளெல்லாம் அந்த 14ஆம் வசனத்து கடைசி பகுதியில வாசிங்க. பாருங்க பாருங்க என்னெல்லாம் பண்றாங்கன்ட்டு பாருங்க. கர்த்தர் இவனை ஆபிரகாம் மரித்த பின்பு ஈசாக்க ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால அவன் விதைச்ச விதைக்கு எவ்வளவு கிடைச்சுதான் 100 மடங்கு பலன் கிடைச்சது. 100 மடங்கு பலன் கிடைச்சா அவன் அப்புறம் சும்மா பிச்சைக்காரி மாதிரியா இருந்திருப்பான். மகா பெரியவனா ஹல்லேலூயா. அந்த விதைய எல்லாரும் போட்டாங்க. ஆனா இவன் போட்ட உடனே கர்த்தர் அதை ஆசீர்வதிச்ச, நீதிமானை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அது பார்த்த உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களா? பெலிஸ்தரு பொறாமை கொண்டார்கள், பொறாமை கொண்டார்கள். பைக் சின்ன வண்டி வச்சிருப்பீங்க, அப்புறம் கார் எடுத்து உங்க பையன் சம்பாதிச்சு வாங்கிட்டானா, ஐயோ அவ்வளவு பெரிய கார் வாங்கிட்டாங்க சொல்லுவாங்க. இங்க வர்றவங்களே சொல்றாங்க, என் மகன் காரை இவ்வளவு பெரிய காரு உங்களுக்கு பெனட்டுக்கு அவன் சம்பாதிச்சு மகன் கொடுக்குறான், அதான் வாங்குறாங்க அவங்க. ஜெபத்துக்கு வர்றவங்களே நம்ம இப்படி சொல்றோம், அப்ப மத்தவங்கள என்ன சொல்றது? இம்மா பெரிய காரு பெனட் வாங்கியிருக்காரு. அது பெனட் கார் இல்லையா, அது மகன் காரு, கம்பெனியில கொடுத்துருக்காங்க, அவன் ஓட்டிட்டு இருக்கான். பொறாமை கொண்டார்கள். அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு லோன் அதை அடைக்கிறோம் தெரியாது. பொறாமை கொண்டார். பாருங்க அவன் பண்றதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அதை நீங்க வீட்டுல போய் வாசிப்போம். அவங்க ஒரு துறவு தோண்டி வச்சிருக்காங்க, அவங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கு. அது என்ன பண்ணாங்களா, கல்லு மண்ணெல்லாம் போட்டு ரொப்பிட்டாங்களாம் பொறாமையில. அவன் ஏதாவது பேசுனானா, அதுதான் நீதிமானுடைய குணாதிசயத்தை நம்ம விட்டுறக்கூடாது. அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இருக்கும், தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துகிட்டே இருக்கும். அதே வேளையில கர்த்தருடைய பாதுகாப்பும் நமக்கு இருந்து கொண்டே. நம்ம அதுக்கு போய் பதிலுக்கு போய் சண்டை போட்டோம்னா, அவன் இப்படி சொன்னா நானும் கெட்ட வார்த்தை 4 பேசுவேன் அப்படின்னு சொன்னா, அப்போ நீதிமானுடைய வளையத்திலிருந்து வெளியே வந்து அவன் பொறுமையா போயிட்டே இருக்கான். 4 வருஷம் அவனை துரத்தி விடுறாங்க, அடிச்சு விடுறாங்க. அப்புறம் கடைசி நீ போயிரு இந்த இடத்த விட்டுன்னு துரத்தி. அப்பவுமே ஏதாச்சும் நான் ஏன் போகணும் அப்படின்னு நான் இல்ல போயிட்டான். கடைசியில என்ன பண்றாங்க, என்னதான் பண்ணாலும் அவன் விருத்தி அடைகிற பார்த்து கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு என்று சொல்லி நான் உன்னோட சமாதானமா இருப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணிட்டு நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவனை சுற்றிலும் காருண்யம் என்னும் கேடயத்தினாலே சூழ்ந்து கொள்வார். நீங்க சங்கீதம் நீங்க 97 சங்கீதம் 97:10 வாசிச்சு பாருங்க. அன்பு கூறுகிறவர்களே பாத்தீங்களா, தீமையை வெறுத்தணும். கர்த்தர்ல அன்பு வச்சோன்னா நம்ம தீமையை வெறுத்தணும். ஈசாக்க போல அமைதியான புருஷனாக இருக்கணும், ஏத்து பேசாதபடி, சண்டை போடாதபடி. அப்ப நீங்க அப்படி இப்ப அவர்ல அன்பு கூர்ந்து தீமை வெறுக்கும் போது கர்த்தர் நடுவுல குறுக்கிடுகிறாரு. தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறார். ஆத்துமாக்கள் இது ஒரு அழியாத ஆசீர்வாதம். ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீங்க போய் சண்டை போட வேண்டாம், துன்மார்க்கர் கையில இருந்து என்னை காப்பாத்துங்கன்ட்டு கர்த்தரே அதை உங்களுக்கு ஆக செய்யறார். காருண்யம் என்னும் கேடயத்தினாலே சூழ்ந்து கொள்ள உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். பாருங்க, இன்னுமா நம்ம பார்க்கும்போது யாக்கோபு வாழ்க்கையிலையும் லேசா காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 29 வாசிப்போ. 31, 29. உங்களுக்கு லாபான் சொல்லுறான், ஈசாக்கையும் அவன் கூட்டத்தையும் பார்த்து சொல்றான், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதிரு
என்று பாருங்க. இங்க லாபான் வர்றான், துரத்திக்கிட்டு வர்றான், இவன் எப்படியாவது தீமை செய்ய வல்லமை உண்டுன்னு சொல்றான். அப்ப என்னத்துக்கு வந்திருக்கிறான்? நல்ல என்ன மருமகனே அப்படின்னு பிரியாணி வச்சு கொடுவா. இல்ல இல்ல, தீமை செய்யதான் வந்தான். அவனே சொல்றான், உனக்கு தீமை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனாலும் நேற்று ராத்திரியில உங்க தேவன், உங்க தகப்பனுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், இசாக்கின் தேவன் வந்து நீ நன்மைதான் பேசணும்ட்ட நீ எச்சரிச்சுட்டு கர்த்தர் அப்படியான ஒரு பயங்கரத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அப்படி அந்த கர்த்தர் அதான் சொல்ல, தேவன் என்னோடு இராமத் போனா என்ன வெறுமையா நீங்க அனுப்பி விட்டுருப்பீரு அப்படின்னு மாமனார் பார்த்து சொல்றத பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் அந்த சந்ததி எப்படியாக ஆசீர்வதிக்க, நம்முடைய பிள்ளைகளும் பரம்பரை பரம்பரையா ஆசீர்வாதமாக வாழ உங்களுக்கு விருப்பமா? கர்த்தராலே ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய செட்டைக்குள்ளே இருக்க விருப்பமா? காருண்யம் என்னும் கேடயத்தினாலே அவர் உங்களை சூழ்ந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமா? நீங்க தீமையை வெறுத்து விடுங்கள். இன்றைக்கு உங்க சந்ததியும் சந்தையும் ஆசீர்வதிக்கப்படும். சந்ததியை குறித்து அம்மாமாருக்கு ரொம்ப கவலை. அநேக அம்மாமாருக்கு என் பிள்ளைங்க எப்படி இருக்குமோ, வேற ஒண்ணுமே இல்ல, பிள்ளைங்கிட்ட போய் நீங்க அதையும் இதையும் வாங்கி வாங்கி கொடுத்துச்சு. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, தீமையை வெறுத்து விடுங்க, உங்க சந்ததி ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததியா இருக்கு. கரங்களை தட்டி கத்தர மைமட்டும் அல்லையா? பாருங்க, இனிமே நம்ம தொடர்ந்து தியானிப்போம் என்றால், யோபுவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். இதெல்லாம் மனுஷருடைய அவனையும் யோபுவையும் அவன் வீட்டையும் யோபுவின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். தேச இங்க என்ன பண்றாரு யோபு? என்ன பண்ணாரு? கைகளின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்தார். சம்பத்து மிகவும் பெரியதாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த பிசாசு பையன் வந்து யாரு மகன் நீதிமான யோபு ஏதாவது தொந்தரவு பண்ணுவான், நான் என்ன பண்ணுவேன், ஒரு வேலையை அடைச்சி வச்சிடறேன், ஒரு பயலும் உள்ள போக முடியாது என்று சொல்லி யோபையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் ஒரு வேலி அடைச்சி வச்சார். நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தினாலே சூழ்ந்து கொள்வார். அது மாத்திரமல்ல, இங்க அவருக்கு தெரியும் இந்த பிசாசு அவன் மேல கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கான், என்னைக்கு அவனை நிர்மூலம் பண்ணணும்ட்டு. ஆனா முடியல, அவனால முடியல. கர்த்தருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே அவனுங்க வாழ்கிறத பார்க்கணும். இன்னும் 29ஆம் அதிகாரம் யோபுல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் இன்னும் அங்கே 2 ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. யோபுக்கு பர்சனலாக அது சொல்லப்படுது. பாத்தீங்க 3. அப்பொழுது அவர் தீபம், யோபு சொல்றேன், என் தலையின் மேலே பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை நான் கடந்து போனேன். அப்புறமா 2வது ஒரு செரசின் மேல தீபம் வச்சு, அது அவன் வாழ்க்கையில இருளே வரல. ஏன்னா பிசாசு பார்த்துட்டு அவன் பார்த்தாலே இருள் தானே, நம்மளை பார்த்தாலே அந்த இடம், அவன் பார்வைப்பட்ட இடம்லாம் கருத்து போகும், வெந்து போகும், எரிஞ்சு போகும் பிசாசு கண் பட்டாலே. ஆனா இவன் வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருக்கான், வேலி வர அடைச்சு வச்சிருக்கிறாரு. சரசின் மேல ஒரு தீபத்தை ஆண்டவர் வச்சுட்டாரு. கர்த்தருடைய பிரகாசம் அந்த இருந்தபடினாலே என்ன பண்ணானா, இருள் அவனை பாதிக்கல, சத்துரு அவனை பாதிக்க முடியல, சத்துரு அவனை தொட முடியல, சத்துரு அவன்கிட்ட வந்து பிடுங்க முடியல. அந்த தீபம் எப்போ வெளிச்சமா இருக்கும், அந்த இருள அவன் பாட்டு கடந்து போயிட்டே இருக்கான், உலகத்தை கடந்து போயிட்டே இருக்கிறான், அந்த பிரச்சனைகளை கடந்து போயிட்டே இருக்கிறான். அவன் வெளிச்சத்திலே, கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்கிறான். 4 அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்லி அது ஆண்டோடைய பிரசன்னத்தை குறிக்கிறதாக இருக்கு. ஏன்னா கூடாரத்தை முழுக்க மூடி அவன் தலையில இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு ஒரு சந்தேகம், பிள்ளைகளை குறித்து கொஞ்சம் ஒரு சந்தேகம், டவுட் இருந்தது. அதனாலதான் என்ன பண்றாங்க, அந்த விருந்து வச்ச உடனே அவங்களெல்லாம் கூட்டம் அனுப்பி காலையிலே அடுத்த நாள் அதிகாலையில விருந்து முடிஞ்ச உடனே சர்வாங்க தகன பலிகளை இட்டு
அங்கே ஒரு ஜெப கூட்டம் வச்சிருவோம். பிள்ளைங்க ஏதாவது பாவம் செஞ்ச வாய் திறந்து ஏதாவது சொல்லி இருந்தா கர்த்தர் அதை மன்னிச்சிடட்டும் அப்படின்னு சொல்லி கூடாரம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே நிரம்பி ததும்பி கொண்டு. உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் உண்டா? குடும்ப ஜெபம் உண்டா? அப்போ சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருப்பாரு. அப்படியே ரகசிய செயல் உங்க கூடாரத்தின் மேலே இருக்கும். இவ்வளவு நாள் குடும்ப ஜெபம் பண்ணலன்னா பண்ணுங்க, இன்னையில இருந்து பண்ணுங்க. கர்த்தருடைய சர்வருடைய பிரசன்னம் உங்களோடு கூட யார் இருக்கிறாங்களோ, யார் வர்றாங்களோ பிரேயருக்கு நீங்க ஆரம்பிங்க. இத்தனை மணிக்கு குடும்ப ஜெபம் ஆரம்பிங்க. நீ உத்தரா இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் வரலன்னா நீங்க உட்காந்து பைபிள் வாசித்து 2 பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்களேன். குடும்ப ஜெபம் ஒண்ணு ஒண்ணா தானா விழும். வெட்டில் பூச்சி விளக்குல விழுற மாதிரி விழும் இல்லையான்னு பாருங்க. இப்ப பாருங்க, அவ்வளவு ப்ரொடெக்ஷனுக்குள்ள வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஆனாலும் என்ன சத்துரு ஆண்டவரோட வாக்குவாதம் பண்ற. ஆண்டவர் தான் பிள்ளைய குறித்து ரொம்ப அவருக்கு பெரிய பெருமை. அவன் பிள்ளை 100 மார்க் வாங்கிட்டு வந்தா பெருமையா இருக்குமா இல்லையா? பத்தியா என் பிள்ளைய பாத்தியா? ஆண்டவர் சொல்ற பிசாசுட்ட, அவன மாதிரி உத்தம் உலகத்துல கிடையாது அப்படின்னு. அப்போ அவன் பார்த்துக்கிட்டே இருந்தவன் பிசாசு சொல்றான், நீங்க வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறீங்க, அதனால தான் அப்படி இருக்கான். நீங்க அந்த கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்து பாருங்க. அப்ப என்ன பண்ண சேலஞ்ச் பண்ற, சவால் விடுக்கிறான். பாருங்க, கர்த்தர் தாம் நீதி உள்ளவர் என்று ஒப்புக்கொண்டு அந்த சவாலுக்கு இடம் கொடுக்கிறார். சரி, நீ வேணா தொட்டுக்கோ. அப்ப அந்த வேலி எடுக்கப்படுது. கர்த்தர் போட்ட வேலி எடுக்கப்படுது கர்த்தருடைய வார்த்தையினால. அப்போ அவன் உண்டான ஒன்னையும் பிடுங்கிட்டு போறான். கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள், வேலைக்கார பிள்ளைகள். அப்போ அவன் வாய் திறந்து ஏதாவது தூஷ்தானே இல்லை. நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியம் போறேன். அதுக்கு பிறகு தோலை தொடான். திரும்பவும் நிக்கிறான். இது கடந்து நடந்து போயிட்டே இருக்கு, ஒண்ணுமே இல்ல. ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறான், எல்லாம் இழந்து போயாச்சு. அப்போ திரும்ப ஆண்டவர் சொல்லு, பாரு, முகாந்திரம் இல்லாம நீ நிர்மூலமாக்கும்படி யோப என்னை ஏவுன பாரு. அவன் இன்னும் உத்தமத்திலே இருக்கிறான். 2ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. அப்படியாக வாய் திறந்து தூஷிக்கல. அப்போ சொல்லுகிறான், திரும்பவும் சொல்றான், நீ சரீரத்தை தொட்டா அவன் விழுந்து போயிடுவான் ஆண்டவரே. அப்ப சரீரத்தையும் கொடுக்கிறார் பிசாசு கையில. கொப்பளம் ரோட்ல உட்காந்து புழுதியில உட்காந்து சுரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்பவும் அவன் தூசிக்க. கர்த்தர் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தா, பொறுமையா இருந்தான் அவன். இல்லைங்களா? இந்த நீதிமானுக்கு உண்டான குணாதிசயம் பொறுமை. வாயை திறந்து முறுமுறுக்க வேண்டாம், வாயை திறந்து தூஷிக்க வேண்டாம் கர்த்தரை. கடைசியில் பொறுமையா இருந்தபடினாலே எல்லாத்தையும் கர்த்தர் எப்படி கொடுத்தாரு? 2 மடங்கு கொடுத்தாரு. அது மாத்திரம் நான் நினைக்கிறேன், அந்த வேலியை ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு வச்சுப்பா, டபுள் ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருந்தா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடைத்தினாலே சூழ்ந்து கொள்வார். அல்லேலூயா. நமக்கு அந்த வாஞ்ச உண்டா? அவர் தான் பாதுகாப்பு இந்த உலகத்திலே. அவர் பாதுகாப்பு அவருடைய பலத்த கருத்துக்களே அடங்கி இருக்கும் போது ஒன்று மேற்கொள்ளாது. பிசாச நீ மேற்கொள்வாய், உலகத்தை நீ மேற்கொள்வாய், சத்துருவை நீ மேற்கொள்வாய். நீ வெற்றி பெற்றவளாகவே நீ நிச்சயமாக வாழ்வாய். பாருங்க, வன்கண் என்று சொல்லி நீங்க பயப்பட தேவையே இல்லை. ஐயோ அவங்க பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான் போச்சு இன்னைக்கு. சிலர் வாய் வச்சா போயிரும் பாருங்க. நீங்க
போகுதுல்ல. சரி பார்த்துட்டாங்கன்னா போச்சு, அவ்வளவுதான். அவங்க பார்க்கணும்னால எல்லாம் மறைச்சு வைக்கணும், இல்லன்னா போச்சு, அவ்வளவுதான். அவங்க வாய் வச்சாங்கன்னா அப்படியே போச்சு. சில காரியங்கள் சொல்லணும்னு நினைச்சு வேண்டாம், போயிடுறேன் நான். எப்படியெல்லாம் என் வாழ்க்கையில வன்கண்ணு என்னெல்லாம் பண்ணுச்சு, வேண்டாம், அதெல்லாம் என்னத்துக்கு போ. சரி, இப்ப பாருங்க என்ன மாதிரி சிரிக்கிறீங்க, எல்லார் வாழ்க்கையிலையும் அனுபவிச்சிருக்கீங்கல்ல, தெரியும். சரி, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தினாலே சூழ்ந்து கொள்வார். பாருங்க, பாதுகாப்பு என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துல இதுதான் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளே, அவருடைய காருண்யம் கேடயத்துக்குள்ளே மறைந்து கொள்வதுதான் நமக்கு பாதுகாப்பு. எந்த வன்கண்ணும் உங்களை எதுவும் பண்ணாது. பாருங்க, இன்னொரு விதமான ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவையாயிருக்கு. இது பார்த்தோம், அன்றாட வாழ்க்கையில நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. இந்த உலகத்துல கர்த்தர் நியாய தீர்ப்பின் நாள் என்று சொல்லி ஒண்ணு வச்சிருக்கிறார், ஜட்ஜ்மெண்ட் டேன்னு. அந்த கர்த்தர் நியாயம் தீர்க்க உட்காரும் போது நம்ம பாதுகாக்கப்படணும். அதுக்குதான் அந்த கர்த்தருடைய ரட்சிப்பை நம்ம பூரணமாக நம்ம பெற்றுக்கொள்ளணும். வேதத்துல பழைய ஏற்பாடு காலத்துல இருந்து சில காரியங்கள் நமக்கு ரட்சிப்பை எப்படி கட்டளையிட்டது பரிசுத்தவான்களுக்கு என்று சொல்லி ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு முதல் நான் வைக்க விரும்புகிறேன். அல்லப்பா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ இன்னும் சிலர் யாரோ கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு கிருபை கிடைச்சிச்சா? கிருபை கிடைக்கல, கிருபை கிடைக்கல. மற்றவங்களுக்கு எல்லாம் கிருபை கிடைக்கும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. பாருங்க, கர்த்தர் பாக்குறாரு, பூமி ரொம்ப மோசமா இருக்கு, கேவலமா ஜனங்கள் நடந்து கொள்ளுறாங்க, ரொம்ப தீமை செய்யறாங்க. இந்த கட்டத்துல ஆண்டவர் திடீர்னு நினைச்சிட்டாரு, இந்த மனுஷனை சிருஷ்டித்ததே பெரிய தப்பா போச்சு, நோவா போச்சு, எனக்கு மனசுல ரொம்ப துக்கமா இருக்கேன் என்று சொல்லி இந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக்குவேன் அப்படின்னு அழிக்க வந்தாரு. ஜலத்தை கொண்டு, பெரிய பிரவாகத்தை கொண்டு அழிக்க வந்தாரு. அப்ப பார்த்தாரு, ஆனா அவரு நீதிமான் இருக்கும்போது நீதிமான விடுவித்துட்டு தான் துன்மார்க்கனை அழிப்பாரு. நீங்க பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல அதை சொல்லிதான் ஆபிரகாம் ஜெபித்து லோத்துவை மீட்டு கொள்ளுகிறத, நியாய தீர்ப்புக்கு மீட்டு கொள்ளுகிறத பார்க்கும். 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 25. துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி ப்ளீட் பண்றான், கெஞ்சிறான், லோத்தை எப்படியாவது விடுவிக்கணும் என்று சொல்லி. அதுபோல ஆண்டவர் அழிக நியாய தீர்ப்பு இங்க கொண்டு வரும்போது இந்த நோவா காலத்திலே நோவாவையும் அவனுடைய குடும்பம் மொத்தம் எத்தனை பேர் போனாங்க பிழையில? 8 பேர். நம்ம அதை இந்த பேதுரு நிருபத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். இங்க ஒரு சம்பவமா அது இருக்குது. நம்ம இங்கே பார்க்கும்போது சத்தியமா சொல்லப்பட்டு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே, நல்லா கவனிச்சுக்கணும், நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து
ஜலத்தினாலே காக்கப்பட்டது. 8 பேர் மாத்திரம் அந்த பேழையிலே, சில பேரா 8 பேர் மாத்திரம் ஜலத்தினாலே காக்கப்பட்டார். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? மனைவி, மகன்கள், பிள்ளைகள் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். மற்றவங்க ஜலத்தினாலே அழிந்து போனார், இவங்க ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்புறம் அடுத்த வசனம் வாசித்தா ஒரு சிலர் பிடிக்காதானே வாசிச்சிருவோம். அடுத்த வசனத்தையும் வாசிச்சுருங்க. அதுல அதற்கு ஒப்பனையான, எதுக்கு ஒப்பனையானதுங்க? வாசிங்க, புரிஞ்சுக்குவீங்க. நீங்களாம் ரொம்ப கெட்டிக்கார, நான் சொல்ல வேணாம். வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது, அதை கொஞ்சம் வெயிட் போட்டு வாசிக்கணும். மாம்ச அழுக்கை நீக்கிறாம தேவனை பற்றோ நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஈ ஆடல பாக்குறேன், ஏதா ஈ ஆடுதா மூஞ்சில? ஈ ஆட மாட்டீங்க. ஞானஸ்ஞானம் நம்மை காக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே. எப்படி எல்லாம் கேட்காதீங்க. அது அப்படி இருக்கு இப்படி இருக்குலாம் என்கிட்ட கேட்காதீங்க. இதை எழுதினாட்ட போய் கேட்பீங்க. கடைசி நாள் நீங்க எடுக்கலன்னா அவர் கேட்பாரு, உனக்கு எவ்வளவு தருணம் கொடுத்தேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? எல்லாத்துலயும் ஆட மாட்டீங்க. எடுத்துருங்க பிளீஸ். இது கிருபையின் காலம். எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு ஆண்டவர் உங்களை. ஞானஸ்நானம் எடுத்துக்கங்க பிளீஸ். அப்புறம் அன்னைக்கு வந்து கீதாமா சொல்லல எனக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. கடைசி நாள் பாருங்க, இந்த கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் வரும்போது ஒரு சிலரை கர்த்தர் ஜலத்தினாலே காத்து கொண்டார் என்று சொல்லி இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் நீதிமானோட அழிக்கவே மாட்டார், துன்மார்க்கனோடு சேர்த்து அழிக்க மாட்டார். அந்த ஆதியாகமத்தின் புத்தகத்தில் லோத்து அப்படிதான் கெஞ்சி கேட்டு ஆபிரகாம் அங்கே விடுதலை பண்ணி கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அவர் சோதோம் கொமோரம் அழிக்க போறாருன்னு திட்டமா சொல்லிட்டாரு. ஏன்னா தெரியும், ஏன் இத வந்து ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது லோத் அங்க இருக்கான். சோதம் அழிய போகுதுன்னா ஆபிரகாமுக்கு பிடிச்சிருக்குமா? அதனால எப்படியாவது இவன் அந்த லோத்துவை வெளியே கொண்டு வந்துருவான் ஜெபம் பண்ணிட்டு அவன்கிட்ட வந்து சொன்னான், அழிக்க போறேன் சோதம் குமாராவை. அப்போ இந்த ஆபிரகாம் வந்து கெஞ்சி கேட்கிறேன், நீ சர்வலோக நியாயாதி. நீ அது லோத்துன்னு அந்த இடத்துல பேரே யூஸ் பண்ண மாட்டான்ல, தெரியும் இவன் யாருக்காக கதறான்னு தெரியும், ஆண்டவர் யாருக்காக கிரியை செய்யறாருன்னு தெரியும். துன்மார்க்கனுடைய நீதிமான அழிப்பீரோ, சர்வலோக நியாயாதிபதி. இந்த வசனங்கள் எவ்வளவு சத்தியம், உண்மை. பல ஆண்டுகளுக்கு முன்பா நான் சவுத்துல ஒரு கூட்டத்துல நாங்க ஊழியம் செய்ய போயிருந்தோம். நான் முதல்ல பேசி முதல் செய்தியை நான் கொடுத்து கொண்டிருந்தேன். ஆபிரகாம் வந்து 23 வசனம் பாத்தீங்கன்னா சமீபமாய் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட பேசுறான். நான் தூசியும் சாம்பலுமா இருக்கேன். நீ சர்வலோக நியாயாதிபதி, நியாயம் செய்யாதிருப்பீரோ அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு கேட்கிறேன். அப்ப அந்த இடத்துல அந்த கூட்டத்துல சாதாரண ஒரு ஏழை மனுஷன், மகன் நல்லா படிச்சு ஃபாரின்ல வேலை பார்க்கறான். இவரும் நல்ல பணத்துக்கெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்ட ஆள் இல்ல, ரொம்ப சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்து ஒரு வேலையில இருக்காரு, கோமஸ்தாவா இருக்காரு. இந்த மகன் நல்ல ஃபாரின்ல இருக்கிறான்னு ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்து தன் மகளை கட்டி கொடுத்தாங்க அந்த பையனுக்கு. அப்படியே அந்த 2 பேருக்கும் எப்போதுமே என் குடும்பம் உன் குடும்பம், என் குடும்பம் ரொம்ப பெருசு, உன் குடும்பம் ரொம்ப கொமஸ்தா குடும்பம், இப்படியே சண்டாவன் நல்லா சம்பாதிக்கிறான், ஃபாரின்ல இருக்கிறான். கடைசியில முட்டிட்டு வந்து நின்னுச்சு, கோர்ட்ல வந்து நின்னுச்சு. அவன் தான் பண பலத்தினால இந்த குடும்பத்தை ரொம்ப
ரொம்ப இம்சப்படுத்திக்கிட்டு இருந்த. இந்த கட்டத்துல அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்துல அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு விசுவாசம். சரி போச்சு, அவ்வளவு என்ன பண்ணிட்டு போறானுங்க. சர்வலோக நியாயாதிபதி, நீ நியாயம் செய்யாம இருப்பீரோ அப்படின்னு வசனம் வருது. புல்பிட்ல இருந்து பிடிச்சுக்கிட்டாரு அந்த வசனம். நான் ஒண்ணுமே பண்ணல என்று சொல்லி அதை வச்சு, இந்த வசனத்தை வச்சு ஜெயிச்சு பெரிய ஜெயத்தை எடுத்தாங்க. இவன் மேல எந்த குற்றமும் சுமராதபடி அவளா பிரிஞ்சு போற மாதிரி கர்த்தர் பெரிய யுத்தம் செய்து வெற்றியை, விடுதலை அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்தார். அதனால அதை நம்ம மறந்துடவே கூடாது. அவர் நீதி செய்கிற, துன்மார்க்கரை அழிக்கிறது, நீதிமானை பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த நியாய தீர்ப்பில நாளிலே நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உடையவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. லோத்தை மீட்டெடுத்தவர் நம்மையும் அழிவில் இருந்து நிச்சயமாக மீட்டு எடுப்பார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்திலே அடிமைத்தனத்திலே சிக்கியிருந்தார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த பார்வோனை அதம் பண்ணி எகிப்தியர் கையில் இருந்து தம்முடைய ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டம். நீங்க பார்ப்பீர்கள், பஸ்கா ஆசரிக்கிறாங்க. அப்போ கடைசி வாதம், 10வது வாத தலை வெள்ளை சங்காரம் அது நடக்குது. பாருங்க, மற்ற 10 வாதைகளையும் 9 வாதைகளையும் மோசே கொண்டு ஆரோனை கொண்டு செய்தார். ஆனா இங்கே பார்க்கும்போது அந்த 10வது வாதை, அந்த வாதை யார் கையிலயும் அதை எக்ஸசைஸ் பண்ண கொடுக்கல. அந்த தலைப்புள்ள சங்காரம் ஆறத அத யார் கையிலயும் கொடுக்கல. தானே கடந்து வந்தா, நான் எகிப்தியர் நடுவிலே கடந்து போவேன் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரத்திலே நம்ம அந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்கிறார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படும். அந்த வசனம் எல்லாம் இங்க இருக்கிறது. நான் அதை விசேஷமாக அதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விதியில் நான் விரும்பல. ஆனா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏற்கனவே இதை குறித்து அன்னைய பேசியிருக்கேன். 11:4 வசைங்க. அப்பொழுது மோசே கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நடுவு ராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போன. நிறுத்திக் கொள்ளுங்க. யார் கடந்து போற? தூதனை யாரையும் அனுப்புனாரா? இல்ல, மோசே அனுப்புனாரா? நீ போ பட்டயத்தை எடுத்து. இல்ல இல்ல, யார் அந்த வாதையை செய்ய கர்த்தரே இறங்கி எகிப்தின் நடுவிலே கடந்து போனார். அந்த பஸ்கா அல்லையா, கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தும். அல்லையா, ஏன்னா அந்த கடந்து போகும்போது அவங்க கவனிச்சுக்கிட்டே போவார் ஆண்டவர். எந்த வீட்டுல நிலை வாசல்ல ரத்தம் பூசப்பட்டிருக்கு, பஸ்கா அங்க ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த மாம்சத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படியே புடிச்சிருக்காங்க, பாத்துக்கிட்டே போறேன். ஏதாவது தூதன் அனுப்புனா எதனா தவறு பண்ணிடுவான், என் பிள்ளைய எதனா அடிச்சு போட்டு போறான் அப்படின்ட்டு தானே கடந்து நமக்கு சிலுவையிலே ரட்சிப்பை செய்ய தானே சிலுவையை சுமந்து கொண்டு போன. அல்லேலூயா. நீ ரட்சிப்பு உண்டாக்கு, நீ இப்படி உண்டாக்கு, நீ எலியாட்ட சொல்லு, எலிசாட்ட சொல்லு, மோசேட்ட சொல்லு, யோவான் ஸ்நானன்ட்ட சொல்லு. தானே சிலுவையிலே அந்த எருசலேமிலே சிலுவையை சுமந்து நம்முடைய பாவம், பாரம், பாடு, சாபம் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி, நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? அல்லது ஒரு சிலர் ஒரு குரூப் எல்லாம் இருக்கு, இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் காஞ்சி போச்சு 2000 வருஷத்துக்கு முன்னால, அதெல்லாம் ஒண்ணும் அப்படின்னு நினைக்கிற குரூப் அந்த பக்கமே போயிடாதீங்க, தெரியாம கொண்டு போயிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும்.
அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ரத்தத்தை நம்ம விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்முடைய வீட்டிலே நிலைவாசலிலே பூசி வைப்போம். பிரியமானவர்களே, விசுவாசத்திலே பூசி வைப்போம். கர்த்தர் ரட்சிப்பை உண்டாக்குவார். அதம் பண்ணுகிறன் வரும்போது, நியாய தீர்ப்பு வரும்போது நாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாதுகாக்கப்படும். பாருங்க, அதே மாதிரி இந்த யோசுவாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாடு காலத்திலே வெவ்வேறு மாதிரி எப்படியா கொண்டு வருகிறாரு ரட்சிப்ப. அங்கே அந்த ஸ்திரீ ராகாப் என்ற அந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறா, அவளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்பீர்கள் என்றால் தெரியும். இப்போதும் கர்த்தர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். நீங்க சொல்லுறா, அவ அந்த ராகாப் வந்து அந்த வேவுகார்ட்ட சொல்லுறா, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றிப்போ பண்ணினதையும் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின 2 ராஜாக்களாகிய நீங்க அந்த ராஜாக்கள் செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது வாசிங்க, உங்களாலே வாசிங்க அற்று போயிட்டு, உங்கள் தேவனாய் கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. அவளுக்குள்ள அந்த ரட்சிப்பு வந்துச்சா இல்லையா? நீங்க தான் தேவன், உங்க தேவன் தான் தேவன். ஆனாலும் அவ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. மற்ற குடும்பத்தை அழிக்கும் போது, எரியோ கோட்டையெல்லாம் உளுந்து போகும்போது இவ செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒரு அடையாளம் அவங்க கொடுக்கறாங்க. ஒரு சிவப்பு நூலை கொடுக்கறாங்க. ஏன் சிவப்பு நூலை தெரியும் இல்ல, பிரைட்டா தூரம் அழித்து இத வந்து இந்த ஜன்னல்ல நாங்க இறங்கி தப்பிச்சு ஓடணும்ல, அந்த ஜன்னல்ல நீ கெட்டி வை. இன்னைக்கு அநேகர் வந்து தெரியும் நமக்கு, அதை கெட்டி வைன்னா கெட்டி வைக்க மாட்டேன். சரி இங்க தானே இருக்கட்டலாம், ராத்திரி தானே வரும், நாளைக்கு தானே வருவான், இங்க இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அது எலி தூக்கிட்டு போயிருக்கும், இருக்காது அங்க. குருவி கூடு கட்ட தூக்கிட்டு போயிருக்கும் நூலை, உடனே எடுத்து கெட்டினா பாருங்க. அதனாலதான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா? இருதயத்துல விசுவாசம் இருந்தது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். 2 அவளுக்கு ரட்சிப்பு, அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் கிடைச்சிச்சுங்க. இன்னைக்கு நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படுமா? நியாய தீர்ப்பு நாள்ல குடும்பத்துக்காக என்ன முயற்சி எடுக்கிறீங்க? அவ என்ன ஓடி இருப்பா, வீடு வீடு, அண்ணன் வீட்டுக்கு ஓடி இருப்பா, அப்பா வீட்டுக்கு ஓடி இருப்பா, தம்பி வீட்டுக்கு ஓடி இருப்பா. ஐயோ அழிய போகுது, இஸ்ரேல் ஜனங்கள் வர்றாங்க, அவங்க தேவன் யுத்தம் பண்ணா நம்ம நிக்க முடியாது, வாங்க என் வீட்டுக்குள்ள வந்து ரட்சிப்பின் பேழைக்குள்ள வந்து அமர்ந்து கொள்ளுங்க, நான் சிவப்பு நூல் கட்டி வச்சிருக்கேன், வாங்க அந்த வீட்டுக்கு வாங்க. கூப்பிடுறோமா? நம்ம குடும்பத்தார கூடுறோமா? ஜெப வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றோமா? ஜெபத்தை கேட்க கூப்பிட்டு வர்றோமா? சோப்பு நூல் கட்டி வச்சிருக்கு இங்க ஒரு வீட்டுல, வாங்க அதுக்குள்ள வாங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவீங்க. சகோதர சகோதரிகள் எல்லாம் கூப்பிட்டு வரும். அது என்னன்னைக்கும் போட்டும், அது ஏதாவது பண்ணி வெஞ்சிக்கிட்டு இருக்கும், போட்டும் அது பாட்டு. நான் போறேன், நான் பைபிளை தூக்கிட்டு, என்ன ஆசீர்வதிக்கிறாரப்போ அதை வாங்கிட்டு போ, மடியில கேட்டு போ. பேசாம குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்க? பிறப்பின் வாயில இருந்து ஜெபிக்கலாம். ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுதுமா, அதுல குடும்பத்தார் ரட்சிக்கப்படணுமே. நான் இன்னைக்கு ஓடி இங்க ஓடி அங்க ஓடி, கிழக்க ஓடி மேற்க ஓடி, யாரையாவது 10 பேரை கூட்டு கொண்டு உட்கார வைக்கணுமே. இந்த சோப்பு நூல் கட்டின வீட்டுக்குள்ள, இந்த சிலுவை நனலுக்குள்ள கூட்டிட்டு வரணுமே. வாரம் உண்டா நமக்கு? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பை தருவார். இந்த உலகத்துல அவர் தான் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்க. இப்ப வாசிப்போம், இந்த சங்கீதக்காரன் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு பிராக்டிக்கலாக எப்படியாக கர்த்தருடைய அடைக்கலத்தை ஏற்றுக்கணும். 18:1
18:1 சங்கீதா 18:1 என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். வாசிங்க 2வது வசனம். கர்த்தர் என்னவா? அவருக்கு கன்மலையா, கோட்டையா, ரட்சகரா, என் தேவனும் நான் நம்பி இருக்கிறவரும், என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நேற்று இருந்தாரு, இன்னைக்கு இருக்கிறாரு, நாளைக்கும் இருப்பாரு. இல்லையா? இப்போ சும்மா ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்டு போய் எத்தனை அடைக்கல அங்க சொல்லப்பட்டிருந்துச்சு உடனே பாப்போம். நமக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. சரி, வீட்டுல போய் படிச்சுக்கங்க அத. சரி, நான் போறேன், செய்தி சொல்லிட்டே போறேன். அதுல ஒரு சில காரியங்கள். பாதுகாப்பு. தாவீதுராஜாவுடைய வாழ்க்கை ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கையா இருந்தது. எப்ப பாருங்க யுத்தம், எப்ப பாருங்க அவன் ஓடுவான் பயந்து. மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். ஒரு அடி ஸ்லோவா எடுத்த பின்னால வந்து சத்து மரணத்தினால என்ன குத்தி போட்டு போயிடுவான். பயந்து 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 வனாந்தத்திலும் குகையிலும் முட்காடிலும் மலைகளிலும் இப்படியாக மற்ற புற ஜாதி தேசத்திலையும் கிடைக்கலமா இருந்து வாழ்ந்து மரண பயத்தோடு வாழ்ந்தான். அதான் அவர் சொல்லும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படேன். ஏன்? தேவனோடு கூட, கர்த்தர் கூடவே இருக்கிறதுனால பயம் இல்லை. ஒரு இடத்துக்கு போகும்போது தனியா போனா கொஞ்சம் பயமா, யாரா கூட வந்தாங்கன்னா நல்லா அப்படி சேர்ந்து தலையை ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டு போய் சேர்ந்துரும் எப்படியோ. இவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அந்த பயம் நிறைந்த சூழ்நிலை, இருள சில நேரம் இருப்பாரு. 27ஆம் சங்கீதம் பாத்தீங்கன்னா வந்து கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும். கர்த்தர் வெளிச்சத்துலதான் நடந்தாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர யுத்த நாள்ல எழுதப்பட்ட சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சம் ஏன் சொல்றாரு? அங்க இருள் இருக்கு, அதனாலதான் இருட்டுக்குள்ள கிடக்காரு. வனாந்தரத்துல போய் கிடக்குறாருன்னு வைங்க. ராத்திரி வந்து இங்க என்ன டியூப் லைட்டா போட்டு அங்க காட்டுவாங்களுக்கு வெளிச்சம் இல்ல, ஒண்ணும் இல்ல, இருட்டு. அது கர்த்தர் என் வெளிச்சம். நான் இருள்ல இருந்தாலும் கர்த்தர் என்ன சுற்றி வெளிச்சமா இருக்கிறேன் சொல்லிட்டு அப்படியா வாழ்ந்த ஒரு மனுஷன். அவன் சொல்லுறான், இவ்வளவு நாள் நான் இருந்தேனே இந்த வனாந்தரத்துல, என்ன என் ஆண்டவர் தான் என்ன காத்தார். அவன் ராஜா தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அவனுக்குன்னு ஒரு தனியா இன்னும் கோட்டை கிடைக்கல. கர்த்தர் என் கோட்டையா இருந்து அந்த 18 அந்த தலைப்பை பாத்தீங்கன்னா சொல்லுவோம், சவுலின் கையில இருந்தோம் இன்னும் எல்லா சத்துரின் கையில இருந்து விடுதலையாக்கப்பட்ட நாளிலே அவன் பாடின சங்கீதம் பாட்டு. கர்த்தர் தான் என் கோட்டை, எனக்கு கோட்டையே கிடையாதுங்க. கோட்டைக்குள்ள இருந்தா பாதுகாப்பா இருக்கலாம். கர்த்தர் என் கோட்டையாய் இருந்தா என்று சொல்லி அவன் அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்த. தன்னுடைய பாதுகாப்புக்கு கர்த்தர்கிட்டதான், கர்த்தருக்குள்ள வாழும்போது கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். நீதிமானில் ஓடி சோமாய், கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடைனாலே கோட்டை. பாருங்க, கோட்டைக்குள்ள இருக்கிறனால நான் ரசிக்கப்படல அப்படின்னு சொல்றேன். என் தேவன் தான் என் கோட்டையா இருந்தார் என்று சொல்லி சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 23 பாத்தீங்கன்னா சவுல் ராஜாவுக்கு மறைந்து வாழுகிற அந்த பயங்கரமான காலம். இவா சண்டரன், அவன் ஓட்டத்திலே இருக்கிறான், ஒளிந்து கொண்டே இருக்கிறான். அப்போ அங்கே என்ன நடக்கிறது? இந்த கேகிலா பட்டணத்தாரு துன்பப்படுத்தப்படுறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் என்ன கேகிலா பட்டணத்துக்கு போய் நான் அந்த ஜனங்களுக்கு உதவி செய்யவா? அங்கே வந்து கொள்ளை அடிச்சுட்டு போறாங்க அவங்கள என்று சொல்லி கேட்கிறான். பார்க்கும்போது அவங்க களஞ்சங்களை எல்லாம் கொள்ளையிடுறாங்க. பெலிஸ்தர் வந்து இவன் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, நீ போ கேகிலாவை ரட்சிப்பா என்று சொல்லி கத்தர் கேட்டு தான் போறான். போகும்போது அதே போல அந்த பெலிஸ்தரை மடங்கடிச்சு ஜெயித்து தந்து அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டான். அது இரவாகுது. உடனே அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறான் அவன்.
இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு நேரம் உதவி செஞ்சிருக்கிறான் இல்லையா, யுத்தம் செய்திருக்கிறான் அந்த ஜனங்களுக்காக. அப்போ அவனுக்கு ஒரு செய்தி வருது, சவுல் ராஜா உன்னை பிடிக்க வர்றாரு. அவன் என்ன சொல்லிட்டு வர்றான் சவுல் ராஜா என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த தாவீதனை ஈஸியா போய் இன்னைக்கு பிடிச்சிருவேன், ஏன்னா அவன் கோட்டை தாழ்பாடு பூட்டு உள்ள கோட்டைக்குள்ள உக்காந்து இருக்கான், நான் போய் அப்படியே பிடிச்சேன், எங்கேயும் அவனால் ஓட முடியாதுன்னு சொல்லி புறப்பட்டு சேனையோடு புறப்பட்டு வர்றான். அப்ப பாருங்க இந்த செய்தி அந்த காலத்துல எப்படி செய்தி எல்லாம் பரவி இருக்கு, விதவுட் எனி செல்போன் எப்படி போயிருக்குது என்று சொல்லி நீங்க பாருங்க. அப்ப அந்த செய்தி வந்த உடனே 11ஆம் வசனம் வாசிப்போ. கேகிலா பட்டணத்தார் உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ கர்த்தாவே தெரிவிக்க வேண்டும் என்றான். அதுக்கு கர்த்தர் 2 கேள்வி தாவீது ராஜா இதுல 2 கேள்வி. ஒண்ணு, சவுல் வர்றான்னு கேள்விப்படுறேன் ஆண்டவரே, வருவானா? அதான் முதல் கேள்வி. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, அவன் வருவான். சவுல் வந்துட்டு இருக்க நசமான செய்தி தான். அப்புறம் 12ஆம் வசனம் வசிங்க. கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில ஒப்பு கொடுப்பார்களோ என்று கேட்டதற்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று அவன் நினைச்சிருப்பான். சவுல் வரானான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். யார்கிட்ட செக் பண்றது? ஆண்டவர்கிட்ட கேட்டுருவான். அவர் தான் சரியான சோர்ஸ் இன்ஃபர்மேஷன். வர்றான் அப்படின்ட்டு ஆண்டவர் சும்மா இருக்கிறாரு. 2வது கேள்வி கேட்கிறேன், இந்த பட்டணத்தார் என்னை அவர்கள் கையில ஒப்பு கொடுப்பார்களோ? அவனுக்கு நம்பவே முடியல கொஞ்சம் கூட. என்னன்னா அவங்களுக்காக தான் நாள் முழுவதும் யுத்தம் செய்து, அவங்களுக்காக தான் எவ்வளவோ முயற்சி எடுத்து சண்டை போட்டு வெற்றியை கொடுத்திருக்கேன். இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்தேன் ஆண்டவரே, இவர்கள் என்ன ஒப்பு கொடுப்பார்களோ? ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், ஒப்பு கொடுப்பார். அப்போ அவன் நினைக்கிறான், இந்த கோட்டை என்ன காப்பாத்தல, என் தேவனுடைய வார்த்தை என்ன காப்பாத்துச்சு. எந்திரிச்சு ஓடி போகிறான். அல்லேலூயா, கர்த்தர் தான் என் கோட்டை என்று சொல்லி அதான் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு கோட்டை அவர் தான். பாருங்க, அதுதான் அந்த அனுபவத்தை தான் 31ஆம் சங்கீதம் 21 வாசிப்பு. நல்லா கவனிக்கணும். இந்த பகுதி அந்த பகுதி சேர்த்து வச்சு அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணபடினால் அவருக்கு கர்த்தர் எப்படி அரணான ஒரு பட்டணத்துக்குள்ள எப்படி தம்முடைய கிருபையை அதிசயமாக விளங்க பண்ணினார். அதுக்கு ஸ்தோத்திரம். நான் கேகலாக்குள்ள இருக்கும்போது இந்த ஜனங்கள் என்ன ஒப்பு கொடுத்துருவாங்கன்னு நீங்க சொன்னீங்க ஆண்டவர், அதனால நான் தப்பிச்சு ஓடி போனேன். அரணான பட்டணத்துல இருந்தேன். அந்த அரணான பட்டணம் என்னை பாதுகாக்கல, அதுக்குள்ள உங்களுடைய கிருபையை நீரு விளங்க பண்ணினீர். அதனாலதான் இன்னைக்கு ஜீவனோட கரங்களை தட்டி கத்தர மேம்படுத்தும். அல்லேலூயா, கர்த்தர் என் கோட்டை, என் கர்த்தர் எனக்கு கோட்டை, அவர்தான் என்ன காப்பாத்தினார். அவன் சொல்லுவான் சங்கீதத்துல 140:7 பார்த்தன, யுத்த நாளிலே என் தலையை மூடி நீர் என்று சொல்லி சொல்லும். யுத்தம் நடக்கும்போது தலையில அடிபட்டு இருந்திருக்கான், ஆனா என் தலைய ஆண்டவர் மூடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, எத்தனை அனுபவம், எத்தனை ஒரு சந்தோஷமான அனுபவம் நமக்கு. அந்த அனுபவம் இவ்வளவு பிரச்சனை இல்ல, என் தலை விழுந்து போறபடி காத்து கொண்டாரு. அவருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய கிருபையை அதிசயமாக விளங்க. நோய் வருது, ஆஸ்பத்திரிக்கு போறோம், டாக்டர் ஊசி போடுறாரு, மருந்து கொடுக்கறாரு, ஆனாலும் சோகம் கொடுக்கறது யாரு? கர்த்தர் தான் கொடுப்பாரு. அவர் தான் என் பரிகை. அவரையே நம்பி ஜீவிக்க நம்ம கற்றுக்கொள்வோம். நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தினாலே அவர் சூழ்ந்து கொள்வார். நீதிமானதான் ஆசீர்வதிப்பார்.
அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நீதிமான சுற்றி தான் வேலி அடைச்சு காத்துக்கொள்வோம். காருண்யம் என்ன கிடைத்தன வேலி அடைச்சுட்டான். அந்த வேலிக்குள்ளே வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பலத்தை கருத்துக்குள்ளே அடங்கி வாழ பொறுமையோடு ஈசாக்கை போல ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்து. அப்போ நம்ம அவன் ஆபிரகாம் போன அவன் கூட யாராவது யுத்தம் பண்ணாங்கன்னு இருக்க? இல்லவே இல்லை. யாக்கோபுக்கு தீமை செய்ய ஓடி வர்றாங்க எல்லாரும், பின்னாலேயே துரத்திக்கிட்டு என் பொருளெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அவன் மேல குற்றம் வந்துச்சா? குற்றம் வரல. கர்த்தரவனே அவர் என் கோட்டை. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி நம்ம ஜீவிக்க கத்துக்கொள்வோம். பாருங்க, கண்மலை கண்மலை என்று சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அதுல கண்மலை இருந்துச்சா? அதுல 18ஆம் சங்கீதத்துல கர்த்தர் என் கண்மலை. அதான் கண்மலையின் அனுபவம் நமக்கு மிகவும் 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 தேவை. நம்முடைய வாழ்க்கையிலே கண்மலையின் அனுபவம் நமக்கு நிச்சயம் தேவை. அவன் பாருங்க, சங்கீதத்துல அவன் 40ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது நான் முதல்ல எங்க இருந்தேன் என்று சொல்லி அவன் எழுதி, உளையான சேட்டுல இருந்தேன், அவர் என்னை தூக்கி கண்மலையிலே நிறுத்தினார். கண்மலையின் அனுபவம் நமக்கு வேண்டும். கண்மலை என்று சொல்லும் போது இயேசு, அவர் ரட்சிப்பு, அப்படியே வார்த்தை. மத்தேயு 7:24 சொல்ல கண்மலையின் மேல வீட்டை கட்டுங்க அப்படின்னு நமக்கு புத்தி சொல்லுது வார்த்தை. கண்மலையின் மேல வீட்டை கட்டினா புயல் வந்தாலும், வர்தா புயல் வந்தாலும் உழாது, வெள்ளம் வந்துனா சுனாமி வந்து அடிச்சாலும் விடாது என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில அங்க சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நமக்கு அந்த கண்மலையின் அனுபவம் உண்டா? அங்க நிக்கும் போதுதான் நம்மளால ஸ்டெடியா நிக்க முடியும். இயேசு மேல நிக்கும் போதுதான் நம்ம திடமா நிக்க முடியும். இல்ல விழுந்து விழுந்து போவீங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இடறி விழுவீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்க மனமகிழ்ச்சியா இருந்தா நீங்க இடறுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைய நான் கை கொண்டு நடக்கும் போது நான் இடறி விழாம நடப்பேன். அவருடைய வெளிச்சத்திலே மோசேயை குறித்து பார்க்கிறோம். அவனை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவன் கேட்க கூடாது, அவனு கேட்டான், மகிமையை காணணும், உன்னுடைய மகிமையை காணணும்னு யாத்திரை. அப்போ ஆண்டவர் சொல்லுறாரு, என் மகிமையை ஒத்தனும் பார்க்க முடியாதப்பா, ஒருவனுமே பார்க்க முடியாதே. நீ இப்படி கேட்டுட்டிய உடனே எனக்கு 1000 ஆட்டுக்குட்டி வேணும்னா கொடுத்துருப்பேன். மகிமையை இப்படி கேட்டியே, அதுக்கு சும்மா இப்படி இப்படி எல்லாம் அதுக்கு வா, ஒரு இடம் இருக்கு, அந்த மலை உச்சிக்கு வா. அதிகாலை நீ ஆயத்தமாய அந்த மலை உச்சிக்கு வா. நீ அங்க வந்து நில்லு, கண்மலை வெடிப்புக்குள்ள நில்லு நான் சொன்னாரு. நீங்க வாசிச்சிருங்க 33 யாத்திரையாமோ 22 வாசிங்க. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை. இப்ப யாரு அந்த கண்மலை வெடிப்புக்குள்ள யார வைக்கிறா? தானே மோசே அந்த வெடிப்புக்குள்ள நில்லுன்னாரா? இல்ல, முடியாது. உன்னால அந்த கண்மலை வெடிப்புக்குள்ள நீனே போய் நிக்க முடியாது. கர்த்தர் கிருபையா இறங்கி உன்னை அந்த கண்மலை வெடிப்புக்குள்ள வச்சாதான் நீ அழியாம நீ பாதுகாக்கப்படுவாய். அதை புரிந்துள்ள அவர்தான் கண்மலை. அந்த வெடிப்பு கிட்ட யாரும் போக முடியாது. கண்மலையில வந்து நெல்லு, அவ்வளவுதான். நான் அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளாய் நான் வைத்து என் கரத்தினாலே மூடுவேன். அந்த அனுபவம் உண்டா? கண்மலையின் அனுபவம் உண்டா? அந்த ரட்சிப்பு அவர்கிட்ட இருந்துதான் வரணும். இந்த கண்மலை தேடி வரும்போது அந்த கண்மலையிட்ட இருந்து அவனுக்கு ரட்சிப்பு வரணும். வேற எந்த விதத்திலும் உனக்கு ரட்சிப்பு கிடைக்காது. உன்னால உண்டாக்கி கொள்ள முடியாது. உன்னால உன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ள முடியாது. உன்னால நியாய தீர்ப்பின் நாளில் அழியாம நிக்க முடியாது. அப்படி கரந்தான் உன்னை ரட்சித்து அந்த நியாய தீர்ப்பின் நாளில் நீ அழியாதபடி அவர் ஒருவரால தான். அந்த கண்மலை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நடக்கும்போது கூடயே வந்துச்சான். கண்மலை கூட வருங்க, நடந்து வருமாங்க. கூட சென்ற ஞான கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவே. 1 Corinthians 10:4.
நான் யோசிப்பேன், எப்படிங்க கண்மலை நடக்கும்? கூடயே வந்துச்சாமே இந்த கண்மலை. அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய மகாபெரிய ரகசியமாகவே இருக்கு. அந்த கண்மலை அங்க இருக்கும். அடிச்சு தண்ணி வந்துச்சு. அடுத்த நேரமும் அவரு அடிக்க சொல்லனா அடிச்சானாலும் வந்துச்சு தண்ணி. ஆனா மோசேட்ட என்ன சொல்ற, நீ கண்மலைட்ட பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை உனக்கு கொடுக்கும். இந்த கண்மலைட்ட பேசுற அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அததான் அவர் விரும்புகிறாரு. நீ பேசும்போது அது கண்மலைக்குள்ள நிறைய பொக்கிஷம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா வருமா, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இந்த கண்மலையின் அனுபவம் உண்டா? இந்த கண்மலைட்ட பேசின அனுபவம் உண்டா உங்களுக்கு வாழ்க்கையில? இன்னும் அந்த கண்மலைட்ட என்னெல்லாமா இருந்துச்சு, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நேரம் கடந்து போச்சு, இன்னைக்குள்ள நேரம் கடந்து போச்சு. இன்னும் நான் பேசுறதுக்கு அநேக காரியங்கள் சமயம் வாய்க்கும் போது நான் உங்களோட பேசுவேன். அந்த சங்கீதம் 18ஆம் சங்கீதத்துல சொன்ன அந்த 8 காரியத்தையும் வச்சு பேசணும்னு நினைச்சேன். அதுக்கு காலம் போதாது, என் ஆயுசு பூரா பேசினாலும் போதும். அந்த வசனத்தை சேர்த்து வாசித்துட்டு நம்ம அப்படியே ஜபத்துக்குள்ளாய் கடந்து போறோம். 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என்ற கொஞ்சம் உணர்ந்து வாசிக்கணும். இப்படிதான் வாசித்தீங்க இவ்வளவு நாள், 50 வருஷம் வாசித்தீங்க, உணராமலே வாசித்தீங்க. இன்னைக்கு கொஞ்சம் உணர்ந்து வாசிங்க. அவர் என் கண்மலையும், கர்த்தர் என் கண்மலையும். கொஞ்சம் நிறுத்திக்கங்க. சேலா. என் கோட்டையும் சேலா, என் ரட்சகரும் சேலா. ஏங்க சேலான்னு உடனே வாசித்தீங்க? கொஞ்சம் நிறுத்துவீங்கன்னு பார்த்தேன், சேலா போட்டு போட்டு பார்த்தேன். நான் ஸ்டாப், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி போகுது. இப்படி வாசித்தீங்க எல்லாரும். என் ரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். கரங்களை தட்டிக்கா தர மயம்பத்தால் அல்லையா அல்லது உத்தம